ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துலாம். ஸோ நேற்று விஜய் மன்னிப்பு கேட்டார். நம்ம கிருஷ்ணா கண்காணினார் இல்லையா. ஸோ அதான் பேசினார். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என் அம்மாவையும் தங்கச்சியும் ஃபேஸ் பண்ணவே முடியல, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனில் போயிட்டோம் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்க இல்லையா காவேரி பார்த்துக்க, நீங்கள் என்னை அடிச்சிங்க. பட் நான் உங்கள் கோவத்தை தப்பு சொல்லலை, பட் அது ரொம்ப என்னை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்குமே அந்த மாதிரி நடந்ததில்லை. உடனே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தேன். அதுலேருந்து எப்படி மீண்டு வருது. பட் இது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அது வரைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அந்த நேரத்தில் திரும்ப விஜய் கூப்பிட்டு என்ன முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி, சிவில் தான், நான் என் கம்பெனியில் ஹையர் பண்ணுறேன், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. காவேரி கேட்குறாங்க ஏன் அவங்களை ஹையர் பண்ணீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அன்றைக்கி விளையாடும்போது நான் தப்பான கணக்கில் பார்த்தேன். சித்தப்பாவும் பெருசு பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்மளை ப்ரெஷர் போட்டிருக்காங்க. அவன் பார் நம்மளை எவ்வளோலாம் கோஆர்டினேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் விடு, அவன் இப்போ எப்படி இருக்கிறான். ஸோ ட்ரை பண்ணி கொடுத்து பார்ப்போம் வாய்ப்பு, கம்பெனி வந்தால் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு. அப்புறம் காவேரி நல்லா யோசிச்சு ஓகே, ஒரு கல்ல 2 மாங்காய், ஒன்று நம்ம இப்போ வீட்டை பிரச்சனையை தீரும், அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, ஒரு நல்லா மூளை வேலை செய்யுது, இன்னும் கொஞ்சம் நடக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த டைலாக் க்யூட்டான பேசிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் வீட்டில் டாக்டர் பாட்டியை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு நர்ஸ் வேணும் ரெகுலராக. அன்றைக்கி கூட உங்களை சுகர் லோவாக இருந்தது, உங்களுக்கு ஹைக் பண்ணி காப்பாற்றினா அந்த பொண்ணு யார் அப்படின்னு சிந்து, அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணையே நீங்கள் பண்ணிக்கலாம், நல்லா பார்க்குற அப்படின்னு. ஸோ விஜய் தாத்தா பாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணால் ஓகே, நம்ம வெளியேருந்து வர விஷயம் சாயங்காலம் போயிடுவாங்க, இங்கேயே இருக்கிறேன், எதாவது அர்ஜென்ட்டாக கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ டெசிஷன் எடுத்துடுறாங்க சிந்துக்கு பாட்டியை பார்த்துக்கிற மாதிரி. பட் சாரதாம்மா காவேரி கங்கா முடிப்பு இது சரியாக வருமாடி, இது எதுவுமே நம்ம விருப்பம் இல்லை, அவங்க டெசிஷன் எடுத்து பண்ணியிருக்காங்க, நம்மளை ப்ளேம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைம்மா. ஸோ அது நம்ம 1-2 தடவை யோசி தான் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எதனா அடிப்படை நீடை கொடுத்துட்டோன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சிந்துவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி தான் பாட்டியை பார்த்துக்க நான் அப்பாயின்மெண்ட் நான் சொன்னேன். உடனே சிந்துவுக்கும் முத்துமலருக்கும் ஹாப்பி ஆகிடுது. சிந்து உடனே போயிட்டு விஜய் காலை பிடிச்சி அழுகிறா, அண்ணா தேங்க்ஸ், நான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சென்டிமெண்டலாக தான் இன்றைக்கி போயிட்டுருக்கேன். ஸோ இது தான் வேலையை கொடுக்குறது. கிருஷ்ணாவுக்கும் வேலை கொடுக்குறத பற்றி இன்னும் ஃபேமிலியில் தெரியாது, பட் அடுத்த நாளைக்கு அப்கமிங்கில் தெரியும். ஸோ இந்த சென்டிமெண்ட் தான் தேங்க்ஸ், எல்லாருக்கும் நன்றி. அங்கே வீடு இல்லாமல் எங்களை விட்டு நாங்களாம் வெளியே தான் நின்றுருந்தோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் சொல்கிறாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க சாரதாம்மா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இவங்களை ஃபேமிலிக்குள்ளே விட்டுறாங்களே, என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் இன்றைக்கி சீரியல் எபிசோட் முடிஞ்சிருக்கேன். ஓகேங்களா, தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது கொண்டு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.